ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு ஊர்ல ஒரு மாந்தோப்பு இருக்கு. ஸோ மாம்பழ சீசன்றனால அங்க நிறைய மாம்பழம் காய்ச்சி தொங்குது. இதை பார்த்த மக்களுக்கு என்ன ஆகுது, அதை பறிச்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அதை மரத்துல ஏறி அவங்களால பறிக்க முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை அந்த வழியா வந்த ஒரு குரங்கு பார்த்துட்டே இருந்திருக்கு. இது என்ன பண்ணிருக்கு, இந்த குரங்கு அந்த மாமரத்து மேல ஈஸியா ஏறிட முடியும்ல, அதனால இது ஏறி எல்லா பழத்தையும் பறிச்சு பறிச்சு கீழே தூக்கி மக்களுக்கு போட்டிருக்கு. அந்த மக்களும் நமக்கு பிடிச்ச பழம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த பழத்தெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்றாங்க, வீட்டுக்கும் எடுத்துட்டு போறாங்க. ஸோ ரொம்ப அந்த இடமே ஒரு சந்தோஷம் மிகுந்த இடமா இருக்கு. இப்படியே பல நாட்கள் போச்சு. ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த குரங்கு ரொம்ப சோகமா உட்காந்துருக்கு. அப்ப அந்த வழியா வந்து அணில் கேக்குது, ஏன் குரங்கே ரொம்ப சோகமா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குது. அப்ப குரங்கு சொல்லுச்சு, இவ்வளவு நாள் என்னை பார்க்க வந்த மக்கள் யாருமே என்னை பார்க்க வரல, நானும் 2 நாள் இங்க உட்காந்துருக்கேன், ஆனா எந்த மக்களுமே என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு சொல்லுச்சு. அப்பதான் அணில் சொல்லுச்சு, இவ்வளவு நாள் இந்த மக்கள் எல்லாருமே ஒன்ன பார்க்க வராங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, இந்த மரத்துல இப்ப பழம் காய்க்கிற சீசன் முடிஞ்சு போச்சு. சோ இந்த பழம் கிடைக்காதனால மக்கள் யாருமே வரல. ஆனா அவங்க ஒன்ன பார்க்க தான் வராங்கன்னு நினைச்சு நீதான் அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அணில் கிளம்பிருச்சு. இந்த குட்டி குரங்கு பாவம்ல. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நம்ம நிறைய பண்ணியிருப்போம். ஆனா அவங்களோட தேவை முடிஞ்சதும் நம்மளை ஈஸியா தூக்கி போட்டு போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களை நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது சந்திச்சிருப்போம் கண்டிப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கதையில பார்க்குறேன். பாய்.